அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வேலூரில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண்ணை கணவன் மாடியில் இருந்து தள்ளிவிட்டதில் கணவன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வேலூரில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண்ணை மாடியில் இருந்து தள்ளிய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வேலூரில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண்ணை மாடியில் இருந்து தள்ளிய கணவன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கொலை முயற்சி, வரதட்சணை கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூரில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண்ணை மாடியில் இருந்து தள்ளிய கணவன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் ஜான்சன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜான்சன். வரதட்சணை கொடுமையால் இன்னைக்கு இந்த கணவன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு கொடுமைகள் நடந்து வருகிறது. இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யுங்க. வேலூர் மாவட்டம் சைதாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அப்துல் கலாம் என்பவர் மகள் நசீர் என்பவருக்கும், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியைச் சேர்ந்த தமிழ்நாடு காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரும் பாபா என்பவரின் மகன் ராஜா ரஃபீக் என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில கூடுதலாக வரதட்சணை கேட்டு கடந்த மாதம் 3ஆம் தேதி அன்று பெற்றோரின் தூண்டுதலின் பேரில் கணவர் ராஜா ரஃபீக் நர்கீஸை மாடியில் இருந்து கீழே தள்ளிய கொலை முயற்சியில் ஈடுபட்டதாகவும், இதனால இடுப்பு, வலது கால், இடது கால் எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்ததாகவும், தன்னை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திய கணவர் ராஜா ரஃபீக் மற்றும் தமிழ்நாடு காவல்துறை உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரும் அவரது தந்தை பாபா ஆகியோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி நேற்று பாதிக்கப்பட்ட பெண் ஆம்புலன்ஸில் வந்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு புகார் மனுவை அளித்தார். அந்த புகார் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி அனுப்பி வைத்தார். இதனால் சிறிது நேரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி மாடியிலிருந்து தள்ளிவிட்டு கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக வேலூர் சைதாப்பேட்டை சேர்ந்த நர்கீஸ் என்ற பெண் நேற்று ஆம்புலன்ஸில் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்ததை தொடர்ந்து கொலை முயற்சி, வரதட்சணை கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் ராஜா ரஃபீக்கை அரியூர் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஜான்சன், விவரங்களுக்கு நன்றி.